மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸோட மிக தீவிரமான ஆதரவாளர் இருந்தாரு. திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டு அதிமுகவையும் இபிஎஸ்ஸையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஓபிஎஸ்ஐ நம்பினோர் கைவிடப்படுவர். அதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் டீமே கூடாரமே தாவேகாக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. நீங்கள் தான் அதிமுக விட்டு ஓபிஎஸ் கூட போயிட்டீங்க. இப்போ என்ன மறுபடியும் அவங்க தான் சரியில்லைன்னு தானே போயிட்டீங்க. இப்போ இங்கே வந்துட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டீங்க. அவங்க சரியில்லைன்றீங்களே. ஓபிஎஸ் கூட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதை சொல்லுங்கள். ஓபிஎஸ்ட்ட இருந்து இவர் பிரிஞ்சு இங்கே வந்திருக்காரு. அப்போ ஓபிஎஸ்ஸை தானே இவர் திட்டணும்னு கேட்குறேன். ஆனால் செங்கோட்டையன் சொல்றாரு, முதல் முறையா எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அதிமுகவில் இருக்கு அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு கட்சி அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலாளித்துவ கட்சிகள்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நீங்க பாக்குறீங்கல்ல, அதிமுகவில் இருக்கு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு. அதுதானே சசிகலா மேல வைக்கப்பட்ட சசிகலா ஜெயலலிதா அவர்களை பின்னாடி இயக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலையீடு இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு தானே கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தரந்தாங்க. இப்போ இதே நிலைமைக்கு தானே மறுபடியும் அதிமுக போகும். சசிகலா இருந்தாங்க, குடும்பத்தினர் அதுல ஆதிக்கம் செலுத்தினாங்க. எந்த போஸ்டிங்ஸ்னாலும் கட்சி நிர்வாகிகள் போய் அவங்கள்ட்ட தான் நிற்க வேண்டியிருக்கும். அடிமை அதிமுக இதுன்னு எல்லாம் சொல்லி அன்னைக்கு ஒரு பெரும் பகுதி எல்லோருமே ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஓட்டு போட்டோம். கரெக்டாக விஜய் கருப்பு சவுப்பு சைக்கிளில் சிம்பாலிக்காக போய் டிஎம்கே ஓட்டு போட்டார். எப்படி பார்த்தாலும் அடி கருப்பாக பயங்கரமாக இருக்கிறானா, பயங்கரமாக கருப்பாக இருக்கிறானான்றதான் இப்போ மேட்ரு. அடி லைட்டாக உழுதா இல்லை அடி பலமாக உழுதான்றது விஜய் எடுக்கிற முடிவை பொறுத்து. வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. பின்னணியில் என்ன நடந்துச்சு? ஏன்னா ஓபிஎஸோட மிக தீவிரமான ஆதரவாளர் இருந்தாரு. இன்னைக்கு வெளியில் வந்துட்டு திமுக தலைவருக்கான திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டு அதிமுகவையும் இபிஎஸ்ஸையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? ஓபிஎஸ்ஐ நம்பினோர் கைவிடப்படுவர் அப்படின்றதுக்கு இது ஒரு இது. ஆரம்பத்துலேருந்தே ஓபிஎஸ் அதிமுகவில் மேலே இருந்து பாஜகவில் திணிச்ச பொழுது அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க. ஷிண்டே மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு. ஓபிஎஸ் எந்த காலத்தையும் அது பண்ணவே மாட்டார். தனக்காக மட்டுமே இயங்குவார். அதையும் இவரை நம்பி கொஞ்சம் பேர் வெளியே போனாங்க. டிடிவியை நம்பி கூட ஒரு 18 பேர் 21 பேர் போட்டு 18 பேர் போனாங்க. இவரை நம்பி ஒரு 3-4 பேர் போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் டீமே கூடாரமே தாவேகாக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. இந்த நம்ம ஓசன் படலாமா புஷி ஆனந்த உடலை, அதனால் அது அப்படியே தடுமாறி இருந்தது. மனோஜ் பாண்டியன் அப்படியே இருந்தார். வைத்தியலிங்கத்தோட எஸ்பி வேலுமணி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவுக்கு வர்ற மாதிரி இருந்தது. அதுவும் என்னன்னு தெரில, அப்படியே இருக்குது. ஜேசிடி பிரபாகரன் கொஞ்சம் அப்படியே டைலமாவில் இருக்கார். இவர் திடீர்னு இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஒருவேளை இவர் அவங்க சசிகலாவை சந்தித்தது, டிடிவியோட அணைச்சி செயல்படுறதுலாம் அவருக்கு வேறு வழியில் நம்ம போகலான்னு நினச்சிட்டு வராருன்னு தெரில. இவர் இணைஞ்சது மூலிமா ஆலங்குளம் தொகுதியில் இருக்கிற கோஷ்டியில் இவர் ஒரு கோஷ்டியாக இணைஞ்சிட்டார். ஏன்னா ஆல்ரெடி யாருன்னா கோஷ்டி, அவங்க தம்பி கோஷ்டி, ஆவுடையப்பன் கோஷ்டி, இப்படி பல கோஷ்டி இருக்குது திமுகவில். ஆமாம். இப்போ இவர் ஒரு கோஷ்டின்றதுனால அது பெரிய சிக்கலில் கோஷ்டியில் போய் இணைஞ்சிட்டாருன்றது. நான் ஒரு எந்த பதவியும் எதிர்பார்த்து வரல. ஒரு சாதாரண தொண்டெல்லாம் பணியாற்ற வந்திருக்கேன். முக்கியமான காரணம் நான் வந்ததுக்கு திராவிட கொள்கையோட இணைஞ்சிருக்கணும். அதை எடப்பாடி பழனிசாமி இதை அடகு வச்சுட்டாரு பிஜேபி கிட்ட அப்படின்றாரு. நீங்கள் இவர் அதிமுகலாம் தான் வந்தார், எடப்பாடி பழனிசாமிட்டு இருந்தால் வந்தார். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக. ஆமாம். ஆனால் அவர் ஓபிஎஸும் அதிமுக தான் டைம் பண்ணிக்கிறார் தானே? இல்லைங்க, நான் கேட்குறது இவர் திமுகவில் இணைஞ்சிட்டார். இவர் இணைஞ்சவொன்னு கொடுக்குற பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, அதிமுக இல்லை, பாஜக கொண்டு அடக வச்சிட்டாரு, பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவு எடுத்தாரா, இப்படிலாம் கேள்விகளை வைக்கிறார். இவர் அதிமுகலேருந்து திமுகவில் இணைஞ்சாரா, ஓபிஎஸ் அணிலேருந்து திமுகவில் இணைஞ்சாரா? ஓபிஎஸ் டீம் தானே. அப்போ ஓபிஎஸ் பற்றி தானே ஓபிஎஸ் தன்னை இன்னும் அதிமுகவில் தானே. இல்லைங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. இவர் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் ஓபிஎஸ் அணியில் போயிட்டாருங்க. இப்போ அங்கே இருந்தானே இங்கே வந்திருக்காரு. ஆமாம் சார். ஆனால் ஓபிஎஸ் தான் நானும் இருக்கேன்றது தானே சசிகலா அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் இன்னும் அதுதானே கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்வியை நீங்கள் யாரும் எங்களை நீக்கிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. கேள்வியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. எடப்பாடியை விமர்சித்து எடப்பாடி கூட சண்டை போட்டுட்டு ஓபிஎஸோட இந்த டீம் வெளியே போயிடுச்சா?
இப்போ அந்த டீம்ல இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இவர் பிரிஞ்சு இங்கே வந்திருக்காரு. ம். அப்போ ஓபிஎஸ்ஸை தானே இவர் திட்டணும்னு கேட்குறேன். ஏன் திட்ட மாட்டேங்கிறாரு? அதை தான் கேட்குறேன். அவரும் திட்டலை. அவர் உள்ள சொல்லி அமைச்சிருப்பாங்க, நம்மால் கம்பெனி முதலாளி நாளைக்கு நம்மள்ட்ட தான் வருவார், அவரை திட்டாதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் எடப்பாடியும் அதிமுகவும் திட்டுங்க அப்படின்னு. ரிப்போர்ட்டரும் கேட்கணும்ல, சார் நீங்கள் தான் அதிமுக விட்டு ஓபிஎஸ் கூட போயிட்டீங்க, இப்போ என்ன மறுபடியும் அவங்க தான் சரியில்லைன்னு தானே போயிட்டீங்க, இப்போ இங்கே வந்துட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டீங்க, அவங்க சரியில்லைன்றீங்களே, ஓபிஎஸ் கூட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அவருக்கு நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும்? எனக்கு தெரில. எனக்கு என்னமா அவர் சசிகலா இந்த டீம் கூட இப்போ சேர்றது இதை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, தேர்தல் நெருங்குது, அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி, மீண்டும் அதிமுகக்குள்ளே போக முடியாது. அதனால் திமுகவில் கேட்டிருப்பாங்க, ஆலங்குளம் தொகுதி உங்களுக்கு தர்றோம். ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா பூங்கோதை ஆல்ரெடி யாருனாக்கு தரல, தம்பி கொடுத்தாங்க. அந்த அம்மாவை தான் தம்பியே தோற்கடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்குது. இவர் சிட்டிங் எம்எல்ஏ, இப்போ இவரை நிற்க வச்சா அந்த ஒரு தொகுதியை காப்பாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பேசி திமுகவோட ஆமாம் கேம் பிளானாக இருக்குமோ பேசிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. இவரும் பார்த்துருப்பாரு. நாங்கள் தான் ஆல்ரெடி ஆவுடையப்பன் இருக்காரு, இவங்க உங்களுக்கு சீட் தரோன்னா என்ன பண்ணுவீங்க? ஆவுடையப்பன் அவுடேட்டடு, அப்பா காலத்து ஆள், அண்ணன் அவுடேட்டடு, அப்படியே இருங்க வேறு எதுவும் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. இப்போ இவரை வச்சுக்கிட்டு ஜெயிச்சா ஏதாவது அமைச்சர் கூட கொடுக்குறோம், இல்லை சபாநாயகர் இருக்கிறோம், உங்கள் அப்பா தான் பெரிய சாதனை படுத்தார் சபாநாயகராக இருந்து. ஏதாவது அப்பாவுக்கு அப்பாவு அவர்களுக்கு அப்பாவை பண்ணதுக்கு போன தடவை ஜெயிச்சது பெரிய விஷயம், இந்த தடவை இன்பதுரை பார்த்துக்குவார். அதனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் வந்து வெளியில் வந்தது, இவர் பேசுறது ஓபிஎஸை பற்றி தான் விமர்சிக்கணும். நான் எந்த கட்சியிலேருந்து வந்தனோ அந்த கட்சியை பற்றி தான் சொல்ல முடியும். ஆனால் இவர் பழைய தாய் கழகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதை வந்து எந்த செய்தியாளரும் கேட்கலன்றேன். இன்றைக்கி மீடியாவுடைய இது இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி போகிற சொன்னீங்க, தாய் கழகம்னு அந்த உரிமையில் பேசியிருப்பாரு. ஆனாலும் இவர் ஓபிஎஸ் சரியில்லை, நான் எதிர்பார்த்து போனது காரணம் இது, ஆனால் அவர் அதை செய்யவில்லை, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள், கே செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி தினகரன், அப்புறம் அவங்க 2 பேர் போய் சசிகலாவை சந்திச்சது, இது எல்லாமே வந்து அதிமுகவில் மீண்டும் அவங்களை இணைவதற்கான ஒரு வழி ஏற்படுத்திட்டு இருக்க மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த சூழ்நிலையை அவர் வெளியே வரணும். அதிமுகவில் எப்படிங்க இணைய முடியும்? அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனே வெளியே அமிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இருந்து இல்லாத பிரச்சனைலாம் பண்ணி கடைசி நேரம் வரைக்கும் பேசுகிறாங்க, செகண்ட் பொசிஷன் தரோம், துணை பொதுச் செயலாளர், இல்லை பொருளாளர் ஏதாவது தர்றோன்னு. ஒத்துக்கவே முடியாது. அடைந்தால் மகாதேவி, இல்லாவிட்டால் மரணதேவின்றாரு. இவருடைய பவரே இவருக்கு தெரியல. ஓபிஎஸ்ஸு அவரை கொண்டு வந்து மேலேருந்து திணிக்கிறாங்க. அவரை திணிக்கும் போது சசிகலாவையும் டிடியும் வெளியேற்றிட்டு ஓபிஎஸ்ஸு திணிக்கிறாங்க. என்ன அசைன்மெண்ட்டு? நீ அப்படியே செயல்பட்டு வருவாயாக, காலப்போக்கில் கட்சியில் பெரும்பகுதியை கைப்பற்றுவாயாக, ஒரு கட்டத்தில் நாம் இணைவோம், அப்படி தானே? ஆனால் ஒன்றுமே செய்யலை. என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை. என் பையனை மட்டும் பார்த்துக்கிட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கிட்டேன்னு. அங்கே எடப்பாடி எல்லா மாவட்ட செயலரும் கரெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீம் ஆகிட்டாங்க. 98% எடப்பாடி டீம்கிட்ட இருக்குது, 2% இவர்கிட்ட. கோர்ட்டுக்கு போகிறாரு, பொதுக்குழு கூட்டுவது சரியில்லைன்னு. பொதுக்குழுவில் யார் கூட்டணும்? அவைத்தலைவர் கூட்டணும். தமிழ் மகன் ஹுசேன் கூட்டுங்க, முறையாக கூட்டுங்க, நீங்கள் போய் அதில் கலந்துக்குங்க, பொதுக்குழுவில் முடிவு பண்ணிக்கங்கன்னு கோர்ட்டு சொல்லி அனுப்புது. பொதுக்குழுவில் போனால் இவருக்கு கதை என்ன ஆகும்னு தெரியும். ராயப்பேட்டை இது ஆஃபீஸ் போய் அங்கே கலடா பண்ணுறாரு. இங்கே பொதுக்குழுவில் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவருக்கு வெறும் 50 பொதுக்குழு உறுப்பினர் கூட ஆதரவு இல்லை, ஒரு 3 எம்எல்ஏவோட வெளியே போகிறார். இதுதான் ஓபிஎஸ். இப்படி விரட்டப்பட்டவரை மீண்டும் இணைக்கிறதுனா எப்படி இணைப்பாங்க? சசிகலாவையும் டிடிவியும் அவர்கள் திட்டமிட்டு வெளியேற்றினாங்க. ஏன்னா அங்கே இருந்தால், அரசியல் இருந்தால எடப்பாடி தலைமைக்கும் சரி, அதிமுக இதுக்கும் சரி, இவர்கள் கையில் தான் கட்சி இருக்குன்றதுனால தான் வெளியேற்றினது. சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தனியாக இருக்கிறாங்க, நேரடி அரசியலில் அவங்க ஈடுபடல. டிடிவி கட்சி ஆரம்பித்து தனியாக இயங்கிட்டு இருக்காரு. இதில் டிடிவிக்கு வந்து இங்கே வரவே முடியாது, ஏன்னா அவர் வேறு கட்சியுடைய இது. இதில் இவங்களெல்லாம் ஒன்றிணைப்போம் அப்படின்னு ஒன்று உருட்டின்னு யார்? செங்கோட்டையன். என்ன காரணம் சொல்கிறாரு? அதிமுக வந்து பலமடையணும், நாங்கள் வந்து இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு. அதிமுக 2024 விட இப்போது படு ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்குது. என்டிஏ கூட்டணி, இவர் அன்புமணி வராரு, தேமுதிக வருது, விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டணியே ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு நாங்கள் பேசலன்னு இபிஎஸ் சொல்லிட்டாரு. விஜய் எங்களிடம் பேசவில்லை, விஜய் நாங்களும் எங்கள் அவங்கள்ட்ட பேசல, இபிஎஸ் சொன்னாரா? உண்மை. அதிமுக அவங்கள்ட்ட பேசவே இல்லை. விஜய்கிட்ட பேசுறது என்டிஏ லீடர்ஸ். நான் இதை பல இதில் பதிவு பண்ணியிருக்கேன், நான் தான் பிரேக் பண்ணேன். என்னைக்கு எங்கே பேசினான்னு கூட நான் சொல்லுவேன், யாராவது மறுக்க சொல்லுங்கள், யார்கிட்ட விஜய் பேசினார் உட்பட நான் சொல்ல முடியும் அப்படின்னு. இது வரைக்கும் தாவேகாலையும் யாரும் மறுக்கலை. அப்போ சொன்னாங்க, இல்லையா நிர்மல்குமார் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அருண்ராஜ் கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. நிர்மல்குமார் என்ன சொன்னார்? போன மாதம் என்ன நிலையோ அந்த நிலையினார். அருண்ராஜ்
விக்கிரவாண்டியில் நாங்கள் என்ன முடிவு எடுத்தோமோ அதில் உறுதியாக இருக்கிறோம்னாரு. இவர்கள் இருவருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது தெரியும். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல முடியாது. அதற்கான அதிகாரமும் அவர்கள்ட்ட கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க, பாசிச பாஜகங்க, சித்தாந்த எதிரிங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. அப்போது அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் என்ன சொல்ல முடியும்? போன மாதம் இருந்த நிலை அந்த நிலைன்னு சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டருங்க போய் என்னங்க நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு கேட்க போகிறாங்க. அது வாட்டில் அதை ஓட போகுது. நடிகைகள் திருமணம் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் நண்பர்களாக பழகி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க கிசு வரும்போது. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. அது மாதிரி இந்த விவகாரம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. என்டிஏ சைடில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சூசகமாக இவர் டெக்னிக்காக சொன்னது. கேஎஸ் சந்திப்பு அது தொடர்ச்சியான நீக்கம் எல்லாமே பிஜேபியோடைய அஜெண்டாவில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலையுடைய அஜெண்டா. பிஜேபி அவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே இந்த 2024 எலெக்ஷனில் ஆப்கி பார் 400 பார்னு அவங்க பெருசாக நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய ஏதோ ஒரு பண்ணுறாரு, சந்தோஷம், அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, சரி ஏதாவது பண்ணட்டும், நமக்கு 400 இருக்குது பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டாங்க. ஆனால் அங்கேயே மெஜாரிட்டி போனோன்னா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் நம்புகிற நிலைமை வந்த உடனே இங்கே தமிழ்நாட்டில் இவர் ஒரு 11% அதுன்னு காமிச்சாலும் அதுக்கு பிறகு இந்த ஓட்டெல்லாம் அக்ரிகேட் பண்ணி பார்த்தா 13 தொகுதிகள் சாதாரணமாக ஜெயிச்சிருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே என்டிஏவாக நின்றுருந்தால் ஒரு 15 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் அண்ணாமலை பேச்சை கேட்டு ஒரு 15 தொகுதி இழந்துட்டோமே. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நம்ம கட்சியை வளர்க்கணும். தென் மாநிலங்களே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும். நீங்கள் ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே % தான் இருக்காங்க அவங்க. அப்போ தென் மாநிலம்னா தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குது. தெலுங்கானாவில் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு உள் வேலைலாம் பண்ணி. அப்போ தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னா நமக்கு நல்ல பார்ட்னரு அதிமுக தான் அப்படின்னு தான் அதிமுக பிடிக்கிறாங்க. மறுபடியும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது. அதில் எடப்பாடி வீடு 2 கண்டிஷன். ஒன்று, அண்ணாமலையை நீக்கணும், தலைவர்லேருந்து நீக்கணும். இன்னொன்று, டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. அண்ணாமலை இந்த வேலையை பண்ணார், எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு 2த்தையுமே ஏற்றுக்கிட்டாங்க. இதில் அண்ணாமலை அது டிடிவி ஓபிஎஸ் உடைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அதில் லிங்க் ஆகிக்கிட்டே இருக்கார். டிடிவி செங்கோட்டையனை வெளியே கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஒரு பெரிய இது மாதிரி காமிக்கணும். ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறாரு, முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அதிமுகவில் இருக்குது அப்படிங்கிறார். அதனால தான் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது கட்சி அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு விஷயம் வெளியில் போகிறாங்க வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிற பல காரணங்களில் ஏதாவது ஒன்று சொல்லணுன்றது குடும்ப ஆதிக்கன்றாங்க. இந்த காரணங்கள் வேறு யாராவது சொல்லிக்கிட்டு உடஞ்சி கிடஞ்சி இவர் கூட சேர்ந்து வர்றாங்கன்னா இவர் சொல்கிறதுல தான் நியாயம் இருக்குது. எங்கே இல்லை அப்படின்றது இன்றைக்கி முதலாளித்துவ கட்சிகளில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதிமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்கும், இருக்குது, குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்குது, இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? ஆனால் நேரடி அரசியல் திமுக மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த வகையில் அதை பாராட்டலாம். நேரடியாக வாரிசாக கொண்டு வரோம். இது தானே சார் சசிகலா பண்ணிட்டு இருந்தாங்க. சசிகலா அதுதானே சசிகலா மேல வைக்கப்பட்ட நீங்கள் சசிகலா ஜெயலலிதா அவர்களை பின்னாடி இயக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலையீடு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு தானே கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் தரண்டாங்க. இப்போ இதே நிலைமைக்கு தானே மறுபடியும் அதிமுக போகும். சசிகலா இருந்தாங்க, குடும்பத்தினர் அதுல ஆதிக்கம் செலுத்துறாங்க. எந்த போஸ்டிங்ஸ்னாலும் கட்சி நிர்வாகிகள் போய் அவங்கள்ட்ட தான் நிற்க வேண்டியிருக்கும். ஜெயலலிதா பிரச்சனைக்கு பின்னாடி சசிகலா இருந்தாங்கன்னு தொண்டர்கள் திரண்டார்களா? எப்போ திரண்டாங்க? எத்தனை வாட்டி பண்ணிருக்காங்களே. ஒரு வாட்டியும் சசிகலாவை நீக்கும் பொழுது பட்டாசு வெடிச்சு கொண்டாடின சம்பவங்கள்லாம் இருக்கு. இல்லை நான் கேட்குது பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா பின்னாடி சசிகலா இருக்காங்கன்னு தொண்டர்கள் திரண்டு போராட்டம் தான் நடத்தினாங்களா ஜெயலலிதா பீரியட்ல? ஜெயலலிதா பீரியட் நடத்தினது இல்லை, ஏன்னா அவங்க பின்னாடி இருந்தாங்களே. கிடையாது, அந்த மாதிரி ஒரு இதுவே நடக்கலை. ஆனால் பின்னாடி சசிகலா இருந்தாங்கன்ற ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்று சொல்கிறேன், ஜெயலலிதா எந்த காலத்துலேயும் சசிகலாவால் இயக்கப்படவில்லை. அது நான் பேசின பல ஐஏஎஸ்கள் ஜெயலலிதா கூட நெருக்கமாக இருந்த பலரும் சொன்னது, சார் அவங்கள்ட்ட அது நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு ஒரு சாகஸ் தார்பர் மாதிரி இருந்தாங்க. ஒரு கோபம் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் இது பண்ணிக்கிறேன்றது. ப்ளஸ்ஸு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. இப்போ வேட்பாளர் தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள்னால் லிஸ்ட்டு வரும், மற்ற இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை தாண்டி இறுதி முடிவு எல்லாமே இவங்க கொடுத்த லிஸ்ட்டு 2016 சசிகலா டீம் கொடுத்தது எல்லாத்தையும் அடிச்சுட்டு புது லிஸ்ட்டு ரெடி பண்ணி வெளியிட்டாங்க ஜெயலலிதா. இதெல்லாம் கதை. அந்த ஃபேமிலியே தள்ளி வச்சுட்டு சசிகலாவை மட்டும் கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட மனிதருக்கும் ஒரு பர்சனல் இது தேவைப்படும், நட்பு. அந்த அடிப்படையில் கூப்பிட்டுட்டாங்க. இங்கே இதை மாதிரிலாம் பேசுகிற கேள்விகள்லாம் கேட்குற நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா வாயை திறக்க மாட்டோம்.
திமுக வாரிசு கட்சி மட்டும் இல்லை, அது குடும்ப கட்சியாகவே இருக்குது. அதை பற்றி யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. எப்போவுமே என்னென்னா இங்கே பார் இங்கே பார். இதில் செங்கோட்டையன் இன்னொன்று சொல்கிறாரு, பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி சொன்னார்ல. என்ன துரோகம் பண்ணார்? நம்பின பாஜகவை, ஆட்சியை காப்பாற்றின பாஜகவை கைவிட்டுட்டார். ஏன் அந்த அந்த அம்மா அவங்க கணவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன, அவர் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு 2 வருஷத்துலேயே அவர் கைவிட்டாங்க. அப்படியா? இப்போ என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இவனே கைவிட்டாங்கன்ற சேர்ந்து அந்த மாதிரி கைவிட்டாங்க, பிரிஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது? டிஎம்கே அஜெண்டா என்ன இருந்தது? அண்ணாமலை எப்படி இயங்கினார்? உடஞ்சது எப்படி? அதெல்லாம் ஓகே. இன்றைக்கி யார் ஒன்றால் தானே இருக்காங்க, பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டை ஒன்றும் இல்லைன்னு ஆகுது இல்லை. இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அதை கூடுதலாக ஸ்ட்ராங் பண்ணுறதுன வேலையை பார்க்கணும். இல்லையா, அவங்க 2024 வெளியே வரும் பொழுது பிஜேபி வெளியே போகும்போது, அதிமுக கூட வெளியே போகும்போது இவங்க பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க. எல்லா அதிமுக தலைவர்களும் அப்பா எங்களுக்கு சிவி சண்முகம் உட்பட, ஜெயக்குமார் உட்பட எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்குமே உள்ளுக்குள்ள கட்சி நிர்வாகிகள் புலம்பிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த சிறுபான்மையர் ஓட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்திருக்கு. அதனால எங்களுக்கு இது மைனஸ் தான் அப்படின்னு பல கட்சி நிர்வாகிகள் நான் பேசும்போது பர்சனலாக பேசும்போது சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக சொல்லுவாங்கங்க. அந்த நஷ்டத்தை விட பொதுவான லாபம் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கும். சில இதை இழப்பாங்க, சில இதை பெறுவாங்க. நீங்கள் என்டிஏ அலையன்ஸ்குள்ளே ஏடிஎம்கே போனதுனால வலுவான ஒரு அந்த சிறுபான்மையுடைய வாக்குகள் எப்போவுமே ஜெயலலிதாவுக்கும் சரி கருணாநிதிக்கும் பிரிஞ்சு விடும். அதை அதிமுக இழந்ததுன்றது உண்மை. ஆனால் அதை தாண்டி திமுக மிகப்பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு 45% வச்சுருக்கும் பொழுது அதை எதிர்த்து நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா என்டிஏ அலையன்ஸ் இதால் தான் முடியும் அப்படின்றது அப்படி பார்த்தா கூட அதிமுகவும் பிஜேபி மட்டும்தான் இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு இன்னும் யாரும் போகிற மாதிரி கூட தெரியலையே. அதெல்லாம் இன்னும் இருக்குல்ல, இன்னும் 4 மாதம் இருக்குது. கிட்டத்தட்ட அன்புமணி உறுதியாகிடுச்சு, தேமுதிக கிட்டத்தட்ட உறுதி. அன்புமணியே அந்த பாமகவே இப்போ 2 இயக்கமாக இயங்கிட்டு இருக்கு. அன்புமணி பாமக 2 தான் இயங்கியிருந்தாலும் ஐயா கையில் இருக்கிறது ஒரு 2-3 பேர் தான். 90% பொதுக்குழு உறுப்பினர்கள், 90% மாவட்ட தலைவர்கள், கட்சியில் 90% அன்புமணி கையில் இருக்குது. தேர்தல் ஆணையம் மற்ற விஷயங்கள் போனாலும் இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பாமக நிற்கும். ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ராமதாஸ் அவர்களுக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் தேர்தல் முடிவு தெரிவிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்புமணி தேமுதிக என்டிஏ இது நிற்கிதுன்னா, இந்த சைடு ஐயா டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே போகிறாருன்னா அது திருமாவளவன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது. இல்லை அவர் தனியாக நிற்கிற ஏதாவது பண்ணுறாருன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு வரும்பொழுது இப்போ 5 தொகுதி 5 எம்எல்ஏன்னா 10 எம்எல்ஏ அன்புமணி கையில் வந்தாலும் அது இவங்க தான் உண்மையான பாமகன்ற மாதிரி போயிடும். எப்போவுமே வெற்றி தான் உங்களுக்கு முக்கியம். அந்த வகையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% அங்கே இருக்குது. ஐயா குலதெய்வம், சின்ன எதிர்காலம் தான் இன்றைக்கி எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 75% போய்கிட்டு இருக்குது. இது தாவேகாவோட அது கிட்டத்தட்ட இறுதி ஆச்சுன்னா ஃபுல் ஸ்வீப்பு மறுக்கவே முடியாது. ஒருவேளை தாவேகா வரலன்னா கூட இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீங்கள் 2021 இந்த சைடு 10 ஆண்டு ஆட்சி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம், இது சிஏஏ, வேளாண்மை சட்டம், அது இதுன்னு கடுமையான கோபம், ஜனங்க ஒளிஞ்சே தீரணும், அடிமை அதிமுக இதுன்னு எல்லாம் சொல்லி அன்றைக்கி ஒரு பெரும் பகுதி எல்லோருமே ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஓட்டு போட்டோம். கரெக்டாக? விஜய் கருப்பு சவுப்பு சைக்கிளில் சிம்பாலிக்காக போய் டிஎம்கே ஓட்டு போட்டார். கரெக்டாக? அன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிக்கல. அன்றைக்கி விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? பெரும்பாலானோர் அவர்களுடைய ரசிகர்கள் 90% திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. உண்டா இல்லையா? ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கல. எங்கே ஓட்டு போட்டிருப்பாங்க? அரசியல் அறிந்தவர்கள், பத்திரிகையாளர்லேருந்து பலரும் இது தேவையில்லை இவங்க தான் போட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்போ விஜய்யுடைய ரசிகர்கள் விஜய் எல்லாம் எங்கே போட்டிருப்பாங்க? இங்கே தானே. விஜய் இப்போ தனியாக நிற்கிறாருன்னா இங்கே ஓட்டு போட்ட ஒரு பெரிய ஓட் பேங்க் விஜயுடைய ரசிகர்கள் இருந்தது. அப்படியே விஜய்க்கு திரும்புமா திரும்பாதா? இது டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு 45%ல் ஒரு 6-7% விஜய் வாக்காளர்களாக இருந்து அவங்க அப்படி திரும்பினால இவர்கள் 36-37 போயிடுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ்ஸு இந்த கூட்டணி கட்சி, தோழமை கட்சியெலாம் ஒரு மரியாதை இருந்தது. இவர் இருக்கார், அவர் இருக்கார், இன்றைக்கி சுத்தமாக மரியாதை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக நின்று வாக்குகளை பிரித்தாலும் இதில் சிறுபான்மை வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். தனியாக நின்னா அங்கே போயிட்டால் கிடைக்காது விஜய்க்கு. இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை என்டிஆர் கூட பண்ணோம். அதனால தான் இந்த நிலைமை அதை நோக்கி நகருது. எப்படி பார்த்தாலும் அடி. கருப்பாக பயங்கரமாக இருக்கிறானா, பயங்கரமாக கருப்பாக இருக்கிறானான்றதான் இப்போ மேட்ரு.
அடி லைட்டாக உழுதா இல்லை அடி பலமாக உழுதான்றது விஜய் எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு. இப்போ கேஎஸ் செங்கோட்டையனுடைய அந்த நிலைக்கு மறுபடியும் வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் அந்த குடும்ப ஆதிக்கம் ஒன்று. இன்னொன்று, கொடநாடு கொலை வழக்கை வந்து மையப்படுத்தி எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, A1 வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னார். இதுக்கு ஒரு எதிர்வினையும் ஆற்றினார். இபிஎஸ் அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு 72 ஆண்டு அதாவது 72 கட்சி ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஒரு பர்சன். அதாவது ஒரு விஷயம் சம்பவம் சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்டி வச்சிருந்த காலகட்டத்தில் கூட அவங்களுடைய அந்த சுற்றுப்பயணத்தை மறுபடியும் போடுறதுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கிறது செங்கோட்டையனை திருப்பி கூப்பிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபைட்டர் கிடையாது. செங்கோட்டையன் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக எல்லாத்தையுமே இப்போ பொலைட்டாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இன்றைக்கி அவர் ஃபைட்லாம் பண்ணல, கட்சி நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன், ஜெயிக்கணுங்க அப்படிங்கிறாரு. ஓபிஎஸும் கூட அதுதான் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேரலைன்னா திமுகவுக்கு அது பெனிஃபிட்டாக போயிடும், அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க, நீங்கள் இவருடைய 2026 நீங்கள் வரணுன்ற அந்த கனவு வந்து பலிக்காது, 2026 கனவு ஒரு வேளை அதிமுக வரலன்னா கட்சியே காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி அவர்கள் ரொம்ப அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுறாரு கேஎஸ் செங்கோட்டையன் இஷ்யூ அப்படிங்கிறதான் முக்கியமான பார்வையாக இருக்குது. எத்தனை பேர் போனாங்க கேஎஸோட? எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போகலாம் சார்? கவுண்டர் சமூக ஓட்டு. நாங்கள் ஏது பதில் சொல்லுங்கள். எத்தனை பேர்? அவர் வந்து ஒரு கவுண்டர் சமூக ஓட்டு. எத்தனை பேர் போனாங்க? அவர் மட்டும் தான் வந்தார், அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன், வாரிசு ஜெயலலிதா இருக்கும் பொழுது இவர் இன்றைக்கி போய் கைகோர்த்து கொண்டு இருக்கிற டிடிவி, ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவரை நேரடியாக பொருளாளராக நியமித்தார்கள். பெரியகுளம் தொகுதியில், இப்போ இருக்கிற தேனி தொகுதி, அதில் எம்பி ஆக்குனாங்க. டிடிவி தினகரன் அதிமுகவில் உள்ளே வந்தது வாரிசு அடிப்படையிலா அல்லது கிளை கழகத்திலிருந்து உழைச்சி வந்தது அடிப்படையில்? வாரிசு அடிப்படையில். அன்னைக்கு இந்த செங்கோட்டையன் எங்கே போனார்? அதற்கு பிறகு ஜெயலலிதா இந்த குடும்பத்தையே விலைக்கு வைத்த பொழுது டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை பாண்டிச்சேரியில் தான் இருந்தார். ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுகவில் துணை பொதுச் செயலாளராக எந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்? வாரிசு அடிப்படையிலா, கட்சியினுடைய செயல்பாடு அடிப்படையிலா? வாரிசு. அப்போல்லாம் இவர் எங்கே போயிருந்தார்? இதை விடவா வேறு வேணும்? ஓபிஎஸ் வாழ்நாள் முழுவதும் தன் பையன் ஓபி ரவீந்திரநாத்தை எப்படி முன்னு கொண்டு வரலான்றதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. வாரிசு எல்லா இடத்துலையும், எல்லா கட்சியிலும், முதலாளித்துவ கட்சிகளில் எல்லா கட்சியிலும் உண்டு. வாரிசு வேறு, குடும்ப அரசியல் வேறு. குடும்ப அரசியல்ன்றது ஒரு கட்சியே ஒரு குடும்பத்துக்கு கீழே இருக்கிறது. அப்பா, மகன், பேரன், கொள்ளு பேரன், அவர்களுடைய தலைமை, அந்த தலைமை யாரும் எடுத்து கேள்வி கேட்காம அது கீழே இருந்து வேணால் நீங்கள் சலுகைகள் அனுபவிச்சிக்கலாம் அப்படின்றது குடும்ப அரசியல். இது நேரு காலத்தில் நேரு ஃபேமிலியில் இருந்தது. இன்னும் சில ஃபேமிலிலாம் இருக்குது. இப்போ சின்னதாக வைகோ கூட வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சேர்மனு, இப்போ உள்ள சேர்மனு, அவர் டைரக்டர் ஆகிட்டார். இங்கே டிஎம்கேலாம் இருக்குது. இங்கே வாரிசு அரசியல் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாரிசுகளை உள்ள கொண்டு வரும். இங்கே இருக்குது டிஎம்கேல இருக்க எல்லா மினிஸ்டருடைய பசங்களும் இன்றைக்கி எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. இது இது அவருடைய குற்றச்சாட்டு நான் சொல்கிற பதில். ரெண்டாவது பதில், கொடநாடு கொலை வழக்கு. ஏன் அவர் கட்சிக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தார் இவ்வளோ வருஷமாக? கொடநாடு வழக்கு முடியும் இந்த வரும்போது என்னை சரியில்லைங்க, கொடநாடு கொலை வழக்கில் இவர் தான் முழுமையான குற்றவாளி, அதனால் நான் கட்சி விட்டு விலகினாரா? இன்னொன்று இன்னைக்கு கை கொடுத்துட்டு இருக்காருல ஓபிஎஸ் கூடயும் நம்ம இவர் கூடயும், யார் கூட, டிடிவி கூடயும். அந்த டிடிவி தினகரன் வெளியேறும் பொழுது ஓபிஎஸ் உள்ளே வராரு. கண்டிஷனை இவங்க 2 பேரும் வெளியேற்றணும்னு, சசிகலா டிடிவியை. என்னை கேட்டால் கிட்டத்தட்ட அநியாயம் நடந்தது அவங்களுக்கு 2 பேருக்குமே. கரெக்டாக அவங்களால பல அநியாயம் நடந்துருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் பிஜேபி அவர்களுடைய ஆதிக்கத்தை வச்சு ஓபிஎஸை உள்ளே திணிக்கிறாங்க. டிடிவியும் சசிகலா அவங்க பாவம் ஜெயிலில் இருக்கிறாங்க, டிடிவியை தூக்கி அடிக்கிறாங்க வெளியே. அதற்கு துணை போனது இதே செங்கோட்டையனும் ஓபிஎஸும். 4 வருஷம் அமைச்சர் பதவியிலேருந்து எல்லாம் அனுபவிச்சாங்க. அடுத்து ஒரு 4 வருஷம் செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே இருந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு நீலி கண்ணீர் அடிக்கிறாரு, டிடிவிக்கு அது நடந்தது இது நடந்ததுன்னு. இது ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ் கட்சியிலேருந்து வெளியேற்ற போட்ட பொழுது அந்த மாவட்டக்குள்ளேருந்து பல சட்டப்போராட்டம் நடத்தின பொழுது இவரும் கட்சியிலேருந்து தான் ஓபிஎஸ் வெளியேற்ற பண்ணார். இல்லை, அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, கட்சியினுடைய தலைமையை பின்பற்றக்கூடியவர் கேஎஸ். அது யார் தலைமையா, பொதுக்குழு வந்து யாரை தலைமையாக தேர்ந்தெடுக்குதோ அவங்களுக்கு விசுவாசமா அவங்கள வந்து லீடராக ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடியவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர், செங்கோட்டையன் இருந்த நீங்க கேட்டதுக்கு நான் ஒரே கிளாரிஃபிகேஷன், எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா இபிஎஸ் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. பண்ணியிருக்காருல்ல. இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? ஏன்னா இபிஎஸ்னுடைய குடும்பத்தினர்
அந்த இருங்க. ஈரோடு மாவட்டத்துக்குள்ள அவரை வந்து கார்னர் பண்ணி இருங்க. கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்து வெளியேற்றி இது இப்போ அவரை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2026 வந்து சீட்டே கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் நான் வந்திருக்கின்றது. அப்போ பின்னாடி தான் செங்கோட்டையனுடைய சொல்றாங்க. தனிப்பட்ட பாதிப்பினால தான் வெளியே வந்திருக்காரு, அப்படிதானே? ஒற்றுமைன்னு சொன்னதெல்லாம் போய் கரெக்டா? ஏங்க வெளியில் இருக்கலாம். வர்றீங்க, ஏங்க பேட்டி கொடுக்குறீங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படி சொன்னதெல்லாம் போய் கரெக்டா? இவரை பாதிச்சது நல்ல வெளியில் வந்துட்டார், அதானே உண்மை? அவ்வளோதான், எல்லா கட்சியும் நடக்கிறது தானே. மிக்க நன்றி சார் உங்க நேரத்துக்கு.